அண்ணே என்னென்ன பண்ணுற எனக்கு ஒன்றுமே புரியலண்ணே. ஏன்டா நீ வேற, உனக்கு இப்போ புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்போ நீ ஒரு ஹோட்டலுக்கு போகிற, அங்கே என்ன இருந்தால் உள்ளே போவ? சாப்பாடு இருக்கான்னு கேட்டு உள்ளே போவேன். டேய், அது ஹோட்டலுக்குள்ளே போனதுக்கு அப்புறமேட்டு கேட்குறது. நான் ஹோட்டலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கேட்கறத பற்றி கேட்குறேன்டா. இவனுக்கு இதுக்கு மேலே எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? இப்போ பஸ் ஸ்டாண்டு இல்லை ஒரு சில இந்த மெயினான இடத்துலலாம் ஒரே லைனில் 2-3 ஹோட்டல்லாம் இருக்கும்ல, அப்படி இருக்கிறப்ப ஃபர்ஸ்ட் நீ எந்த ஹோட்டலுக்குள்ளே போவ? ஆள் அதிகமாக இருக்கிற ஹோட்டலுக்குள்ளே போவேன். போவியா? ஏன்னா கூட்டம் அதிகமாக இருந்தாதான் அங்கே டேஸ்டாகவும் இருக்கும், சாப்பாடும் தரமாக இருக்குங்கிறது எல்லாரோட நம்பிக்கைடா. அந்த நம்பிக்கையை தான் நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். உனக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம கடை சாப்பாடு நல்லா இருக்கும், கடை தான் நல்லா இருக்காது. அதனால தான் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவங்கள வர வச்சுட்டு ஏதாவது ஒரு சாக்க சொல்லி வெயிட் பண்ண வச்சிடுறது. அப்போ வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும்? நம்ம கடையில் எப்போவுமே கூட்டமாக இருக்கு, சாப்பாடும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு திரும்பி ஆளுங்களாம் வருவாங்க, நமக்கும் சேல் ஆகும். இப்போ புரியுதா? இப்போ புரியுதுண்ணே. இப்போ சொல்லு, இட்லியா கிப்லியா? கிப்லியே போயிடுவோம். அப்போவா